ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த பில்டிங் கட்டுறதுக்கு 1400 அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல், பிளானிங் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க 2013. இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வைத்தியலிங்கம் லஞ்சம் வாங்கினார். முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 0. ஆனால் திடீர் அதில் வந்து அந்த அன்செக்யூர்ட் லோன்னு சொல்லி 27.9 கோடி ரூபாய் உட்காந்து பயன்படுத்தி பெரிய லேண்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெடுக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அதில் 0 ரெவன்யூ வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு என்ன சம்பந்தம்? அதான் ஒரு அந்த பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெடே ஒரு ஜப்தி பண்ண வேண்டிய நிலையில இருக்கு. ஸ்ரீராம் கம்பெனி வந்து 28 கோடி ரூபாய்க்கு அன்செக்யூர்ட் லோன்லாம் கொடுக்குறாங்கப்பா. மக்கள் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ போய் ஸ்ரீராம்கிட்ட போய் கேளுங்க. வைத்தியலிங்கத்தோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, ஒரு டர்ம்ஸ் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று இது போயிட்டு இருக்கு. இப்போ வேணான்னு சொல்றாங்க மேலேருந்து. இப்போ வேணான்னு எஃப்ஐஆர் போடல. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த ஜூன் 12 வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணி எம்எல்ஏவுமா இருக்கார். அவருடைய வழக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேச போகிறா இருக்குது. சமூக வலைதளங்களில் நிறைய இடங்களில் பார்த்தா இந்த விஷயங்கள் தான். இந்த வைத்தியலிங்கம் அவர்களுடைய அந்த வழக்கை வெளிக்கொண்டு வந்ததில் அறப்போர் இயக்கத்துக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2011 16 வரைக்கும் அவர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார். அந்த காலகட்டங்களில் 2013 தான் அந்த ஃபைல் வருது அவருடைய இதுக்கு. ஆனால் அதுக்கு பிறகாக ஒரு 3 வருடம் 2 வருடம் கழிச்சு தான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த மாதிரியான பணம் கைமாறுதல் எல்லா விஷயங்களுமே நடந்திருக்கு. எப்படி இது முதற்கட்டமாக வெளிக்கொண்டு வந்தீங்க? எப்படி இது பண்ணி அனலைஸ் பண்ணி? இது வந்து என்னன்னா, நம்ம பெருங்களத்தூர், நீங்கள் எல்லாரும் வெளியூர் போகிறவங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்று. பெருங்களத்தூர் போனீங்கனாலே லெஃப்ட் சைடில் பெருசாக அப்பார்ட்மெண்ட் பில்டிங் பார்ப்பீங்க, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த பில்டிங் கட்டுறதுக்கு 1400 அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல், பிளானிங் பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க 2013. 2016 பிப்ரவரி மாதமோ நம்ம தான் கிளியர் ஆகி, பிப்ரவரி 24 நம்ம தான் கிளியர் ஆகி அது வருது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த 2015-16 காலகட்டத்தில் இதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வைத்தியலிங்கம் லஞ்சம் வாங்கினார் என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுக்கு வந்து 2 தகவல் கிடைக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினார், இன்னொன்று இந்த ஏதோ நிறுவனங்கள் மூலமாக வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தகவல் மட்டும் கிடைக்குது. அப்போ நாங்கள் அதில் தான் தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி வைத்தியலிங்கம் சார்ந்த நிறுவனங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடுறோம். வைத்தியலிங்கத்துடைய மகன் பிரபு, முத்தம்மாள் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவர் வச்சுருக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ரெவன்யூ 0 இருக்குது, ஒன்றுமே இல்லை. பேசிக்கலி அந்த கம்பெனி ஆரம்பித்து 2-3 வருஷம் தான் ஆகுது. ஒன்றும் பெருசாக இன்னும் பிஸ்னஸே நடக்கலை. 0 ரெவன்யூவில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் சும்மா 0 ரெவன்யூ காமிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் திடீர் அதில் வந்து அந்த அன்செக்யூர்ட் லோன்னு சொல்லி 27.9 கோடி ரூபாய் உட்காந்துருக்கு. பயன்படுத்தி பெரிய லேண்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெட்னு இருக்குது. ஓகே, அப்போ பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் யாருன்னு நம்ம எடுத்து பாரத் கோலன் கெமிக்கல்ஸோடைய அனலைஸ் பண்ணும்போது தான் இது வந்து ஸ்ரீராம் குரூப்போடைய கம்பெனி. ஸ்ரீராம் குரூப்போடைய கம்பெனி தான் இந்த பாரத் கோலன் கெமிக்கல்ஸ். ஸோ இவங்க மூலமாக இந்த லஞ்சம் பணம் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு கிளியர் டேட்டா வந்து இருக்குது. அந்த பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெடே ஒரு ஜப்தி பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. அந்த சர்ஃபேசி ஆக்டில் அதுக்கு பிறகுலாம் ஏதோ நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. அந்த மாதிரி மிக மோசமான நிலையில் கடனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு கோலன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அதில் 0 ரெவன்யூ வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ஒரு 0 ரெவன்யூ இருக்கக்கூடிய கம்பெனிக்கு எப்படி அன்செக்யூர்ட் 28 கோடி ரூபாய். ஒன்றும் ஒரு நீங்கள் நான் 4 லட்சம் போய் பேங்க்ல கேட்டு பாருங்களேன், என்கிட்ட எதுவும் இல்லை நீங்கள் கடன் கொடுங்கன்னு. என்ன சாதாரண மக்கள் நீங்களும் நானும் போயிட்டு கண்டிப்பாக முடியும் ஒரு 10 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை நீங்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்டியாக போய் கேளுங்களேன். இப்போ யார் மக்கள் பார்க்குறீங்களோ ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸு, ஸ்ரீராம் கம்பெனி வந்து 28 கோடி ரூபாய்க்கு அன்செக்யூர்ட் லோன்லாம் கொடுக்குறாங்கப்பா. மக்கள் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ போய் ஸ்ரீராம்கிட்ட போய் கேளுங்க.
ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா மேபி உங்களுக்கு எந்த கொலாட்ரலும் இல்லாமல் கோடி கோடியாக கொடுப்பாங்க போல். இது மாதிரி ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அப்போ இது எப்படின்னா இந்த லஞ்ச பணத்தை, அதாவது இந்த பிளான் அப்ரூவலுக்காக அந்த கொடுக்கப்பட்ட பணத்தை நம்ம ரொம்ப தெளிவாக எப்படி இவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த ட்ராக் பண்ணி முழு இதையும் ட்ராக் பண்ணி அவங்க அதை பயன்படுத்தி திருச்சி பக்கத்தில் பாப்பாரக்குறிச்சிங்கிற இடங்கள்ல எப்படி நிலம் வாங்கியிருக்கிறாங்க, 18 கோடிக்கோ நம்ம வாங்குறாங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் விட்ப்ரோக்கோ இவங்க என்ன பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, அதே காலகட்டத்தில் எப்படி லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து ஆதாரங்களையும் நம்ம கொடுத்தாச்சு லஞ்ச ஒழிப்புத்துறையில் 2022 மே மாதம். ஆனால் வழக்கு பதியல. 2022 ஜூலை மாதத்தில் அரசாங்கம் ஒப்புதலும் கொடுத்துருது வழக்கு பதிவு பண்ண லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. ஆனால் அப்போலேருந்தே எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இல்லை இதில் வந்து கவர்மெண்ட் வந்து வைத்தியலிங்கத்தோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு, ஒரு டேர்ம்ஸ் போயிட்டு இருந்தது, ஏதோ ஒன்று இது போயிட்டு இருக்கு, இப்போ வேணான்னு சொல்கிறாங்க மேலேருந்து. இப்போ வேணான்னு எஃப்ஐஆரே போடல, ஆனால் அனுமதி கொடுத்தாச்சு, ரிட்டன் அனுமதி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஓரலாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேச்சுவார்த்தை உள்ள போயிட்டு இருக்கலாம், ஏதோ என்ன நடந்திருக்கலாம் அரசியல் ரீதியாக. 2024 ஆகஸ்டில் தான் நாம் வந்து ஆகஸ்ட் கடைசியில் செப்டம்பர் முதல் வாரம் நினைக்கிறேன், அக்டோபர் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தோம், செப்டம்பர் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. செப்டம்பர் முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வேக்கப் டிவிஎஸ்சின்னு சொல்லி தூங்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூ காஃபிலாம் அனுப்புகிறோம், ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி. அது பண்ணதுக்கு பிறகு உடனடியாக இந்த எஃப்ஐஆர் நம்ம கேட்குறோம், இந்த எஃப்ஐஆர் ஏன் போடாமல் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு தான் எஃப்ஐஆருக்கு கேட்டு 2022 எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டிங்களே, இன்னி வரைக்கும் ஏன் போடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த எஃப்ஐஆரையே போடுறாங்க. அந்த எழுத்ததில் இந்த எஃப்ஐஆரை போடுறாங்களே தவிர லஞ்ச ஒழிப்புத்துறை சர்ச்சுக்கு போகலைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதை வந்து கம்ப்ளீட்டாக இந்த வழக்கில் அவங்க எந்த வேலையுமே செய்யலை. போய் நீங்கள் அடிப்படையில் ஒரு சர்ச் ஆப்ரேஷன், இப்போ இந்த மாதிரி ஒரு லஞ்ச பணம் வந்திருக்குன்னா அது எப்படி வந்திருக்கு, அதோடைய எவிடன்சஸ் என்னெல்லாம், பேக்ரவுண்ட் எவிடன்சஸ் என்னெல்லாம் வேணுங்கிறது எஃப்ஐஆர் போட்ட அன்றைக்கி போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அதிமுக அமைச்சர் வீட்டிலலாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வாசலில், அந்த இவங்க ரெய்டு போகும்போது அதெல்லாம் நிறைய பேர் எஃப்ஐஆர் போட்ட அன்றைக்கி போயிடுவாங்க. ஏன் போகலாம் இதுங்க? இடி அப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு இடி போகிறாங்க, 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குரூஷியலான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். இந்த வழக்கில் இவங்க பார்த்தாங்க, நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொன்னோம். ஜனவரி மாதம் 2026 வைத்தியலிங்கம் வந்து திமுக ஜாயின் பண்ணுறாரு, பிப்ரவரியில் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் மனுதாரர், உங்களுக்கு தெரிவிக்காம அது இப்படி? அதான் இது ஒரு மனுதாரர், நான் தான் மனுதாரர்னும் போது ஓகே எனக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்ல வேண்டிய, அவங்க கட்டாயம் அவங்களுக்கு வந்து இட்ஸ் மை ரைட், அவங்க தெரிவிச்சிருக்கணும். ஏன் தெரிவிக்கணும்? ஏன்னா சட்டத்தில் அவங்க செஞ்சது சரியில்லை அப்படின்னா நான் எனக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய ரைட் இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டு இது ஏன் அவங்க தப்பாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை கூடுதல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கோ கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்போ இந்த உண்மையிலேயே இவங்க நியாயமாக ஒரு விசாரணை பண்ணியிருந்தா அவங்க புகார்தாரர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதில் கிளியராக என்னென்னா எப்படியாவது மூடி மறைச்சு இந்த வழக்குலேருந்து வைத்தியலிங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம், இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இது தற்செயலாக நல்ல வேளை ஒரு மீடியாவில் வந்து பிரேக் வந்ததுனால நமக்கு தெரிய வருது. நமக்கு மீடியா ரிப்போர்ட்லேருந்து தான் நமக்கு தெரிய வருது. அவர் சித்தார்த்ன்றவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார், அதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. அந்த ஆர்டிக்கலுக்காக அவர் எனக்கு கொட்டேஷன் கேட்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்ட புகாரில் இந்த மாதிரி மூட்டாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது என்னது மூட்டாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ தான் எனக்கு தெரிய வருது. அப்போது நீங்கள் தெரிஞ்ச உடனே நாங்கள் உடனே போய் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு போடுறதுக்காக எங்களுக்கு க்ளோஷர் ரிப்போர்ட்டோட காப்பி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ மறு விசாரணை நாங்கள் பண்ணுறதுக்கு தயார்னு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இடி வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அவங்களும் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா விசாரணையும் ஜூன் 29க்கு வச்சுருக்கிறாங்க. பட்டு இப்போ இதில் என்னென்னா அந்த அவ்வளவு அபத்தமாக
இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு இந்த இருக்கிறாங்க. 2 வழக்குமே எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில? ஸோ ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க இந்த 2 வழக்குமே பார்த்துருப்பீங்க. எதை நோக்கி நகரும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு, இன்னொரு வழக்கு இந்த மாதிரி இந்த இந்த கண்டிஷன்ல இருக்கு. எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான் இது இந்த மாதிரி வழக்குகளில் யார் இந்த ஊழல்களை செய்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து மிகப்பெரிய மணி அண்ட் மசில் பவர் கொண்டவங்க, ரைட்டுங்களா? இந்த சிஸ்டத்தை அவங்களுடைய பணத்தால் எப்படி வேணால் வளைக்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து நாம் போராடும் பொழுது இதில் வந்து உண்மையிலேயே நமக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் போராட வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. ஒரு சிட்டிசனாக இவ்வளவு பெரிய ஒரு பிளான் அப்ரூவலுக்கு 28 கோடி ரூபா ஒரு அமைச்சர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு திட்ட அனுமதிக்கு. இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இன்றைக்கி மின்சார வாரியம் இவ்வளவு பெரிய கடனில் இருப்பதற்கும் இவ்வளவு நஷ்டம் அந்த துறையில் ஏற்படுவதற்கும் உங்களுடைய கரண்ட் பில்லையும் ஏன் கரண்ட் பில்லையும் ஏற்றி இன்றைக்கி நம்ம கரண்ட் பில்லு எவ்வளவு கட்ட வேண்டியதாக இருக்குது. அதற்கெல்லாம் காரணம் யார்? செந்தில் பாலாஜி போன்றவ ஒரு அமைச்சருடைய அவங்க அந்த துறையில் செய்த ஊழல். இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போ இதன் மீதெல்லாம் நாம் வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. நம்ம அந்த போராட்டங்களை மேற்கொள்வோம், நம்ம இறுதி வரைக்கும் போராடுவோம். இந்த ஊழல் ஒரு 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 நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, நீதி ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போராடும். ஓகே சார், இதுவரை எங்களோட இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.